மகிமை ஆலயத்தில் நாம் அநேகர் கடந்து வருகிறோம். நாம் எல்லாரும் தனவான்களும் இல்லை, ஞானிகளும் இல்லை. நாம் எல்லாரும் ஏழை எளியவர்கள், அநாதைகள், விதவைகள், ஆதரவற்றவர்கள், பசியோடு இருக்கிறவர்கள், வேதனையோடு இருக்கிறவர்களாய் இருக்கிறோம். உங்களை பார்த்து கடவுள் என்ன சொல்கிறார்? இந்த ஆலயத்தில் இருந்து கொண்டிருக்கிற ஆதரவற்றவர்களுக்கும், அநாதைகளுக்கும், விதவைகளுக்கும், கைவிடப்பட்டவர்களுக்கும், பசியோடு இருக்கிறவர்களுக்கும், சோர்வற்ற இதயங்களுக்கும் ஆண்டவர் இன்று என்ன சொல்கிறார்? நாம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இன்று வாக்குத்தத்தமாய் தருகிறார். யாரும் இல்லை ஆண்டவரே, எங்களுக்கு எந்த உறவும் இல்லையே ஆண்டவரே, எங்களுக்கு எந்த தனவும் இல்லை ஆண்டவரே, எல்லாரும் எங்களை புறக்கணிக்கிறார்களே, ஏழை என்பதை ஒதுக்கி வைக்கிறார்களே, நான் விதவை என்பதை என்னை கைவிடுகிறார்களே என்றிருக்கிற தெய்வ மகனே, தெய்வ மகளே, தெய்வ குடும்பமே, கடவுள் நமக்கு இன்று என்ன சொல்கிறார்? வாசிப்போம். சங்கீதம் 67 அதிகாரம் 5 வசனம் வாசிப்போம். தம் புனித இல்லத்தில் உறையும் இறைவன் அநாதைகளுக்கு தந்தை, விதவைகளுக்கு பாதுகாவல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநாதைகளுக்கு தந்தை, ஆண்டவருடைய தெய்வ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பேசுகிறார். அநாதைகளுக்கு நாம் தந்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏழைகளுக்கு, விதவைகளுக்கு, கைவிடப்பட்டவர்களுக்கு நானே பாதுகாப்பு. ஹல்லேலூயா, பாதுகாவலாய் இருக்கிறேன். மகிமையின் ஆண்டவர் உங்களுக்கு பாதுகாவலாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புனித ஆலயத்தில், இந்த பரிசுத்த ஆலயத்தில், இந்த பரிசுத்த ஆலயத்தில் ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். யாருக்காக? ஏழைகளுக்காக, அநாதைகளுக்காக, விதவைகளுக்காக ஆண்டவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்காகவே இந்த ஆலயத்தை, இந்த புனித ஆலயத்தை, இந்த பரிசுத்த ஆலயத்தை, இந்த மகிமை ஆலயத்தை உங்களுக்காகவே கட்டினார். ஹல்லேலூயா. உங்களுக்காகவே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்காகவே அவர் இங்கு செயலாற்றிக் கொண்டிருக்கிறார். அவர் உங்களுக்காகவே கடவுளாகவும் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநாதைகள் வருகிறீர்கள், ஆதரவற்றவர்கள் வருகிறீர்கள், இதோ விதவைகள் ஆலயத்தை நோக்கி வருகிறீர்கள். உங்கள் கண்ணீரை துடைக்க, உன் விண்ணப்பத்தை கேட்க, உன் வேதனை அறிய அவர் இங்கு தந்தையாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தம் புனித இல்லத்தில், ஆலயத்தில் அவர் உங்களுக்காக எப்போதும் உறவாடிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. என் பிள்ளைகள் வருவார்கள், ஆதரவற்றவர்கள் என்னை தேடி வருவார்கள், அநாதைகள் என்னை தேடி வருவார்கள், விதவைகள் என்னை தேடி வருவார்கள் என்பதை கண்டு அவர் இந்த புனித ஆலயத்திலே, இந்த பரிசுத்த ஆலயத்திலே, இந்த தரிசன ஆலயத்திலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. விதவைகளுக்கு பாதுகாப்பாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உனக்கு பாதுகாவலாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அநாதைகளுக்கு ஆண்டவராய கடவுள் தந்தையாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு அவர் தந்தையாக இருக்கிறார். தாய் இல்லாத பிள்ளைகளுக்கு அவர் தாயாகவும் இருக்கிறார். விதவைகளுக்கு அவர் கணவனாகவும் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமையின் ஆண்டவர் தனவான்களுக்கு அல்ல, இதோ நான் என்று சொல்லுகிறவர்களுக்கு அல்ல, ஆண்டவரை தேடுகிற ஏழை எளிய மக்களுக்கு மகிமையின் ஆண்டவர் தந்தையாய் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா,
உங்களுக்கு இந்த ஆலயம் கட்டப்பட்டன. உன் கண்ணீரை தொடக்கவே ஆண்டவர் கட்டினார். ஹல்லேலூயா. உன் வேதனையை நீக்கவே கடவுள் உனக்கு இந்த ஆலயத்தை தந்தார். ஹல்லேலூயா. இங்கே அவர் எப்போது உலாவிக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அற்புத அடையாளங்களை உங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாகவே ஆண்டவர் இங்கு செயலாற்றிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. 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 சங்கீதம் 101 அதிகாரம் 17 வசனம் வாசிப்போம். எளியோர் செய்யும் ஜெபத்தை தள்ளாமல் செவியேற்பார், அவர்களுடைய வேண்டுதலை புறக்கணியார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னுடைய வேண்டுதலை அவர் புறக்கணிப்பதில்லை. ஹல்லேலூயா. எளியோர் ஜெபத்தை, ஏழையின் ஜெபத்தை, கைவிடப்பட்ட மக்களுடைய ஜெபத்தை அவர் செவி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை யாரும் ஏறெடுத்து பார்ப்பதில்லையோ, உன்னுடைய கோரிக்கை, உன்னுடைய வார்த்தையை, உன்னுடைய விண்ணப்பத்தை யாரும் கவனிப்பதில்லையோ, ஆண்டவர் உன் ஜெபத்தை கேட்கிறார். ஹல்லேலூயா. எந்த உறவு உனக்கு இல்லையோ, நீ அனாதையாயிருந்து கொண்டிருக்கிறாயோ, உன் குடும்பத்தை விசாரிப்பார் இல்லையோ, உன் பசியை தீர்ப்பார் இல்லையோ, ஆனால் உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா. உன் விண்ணப்பத்தை அவர் புறக்கணிப்பதில்லை. ஹல்லேலூயா. எளியோர் ஜெபத்தை கடவுள் கேட்கிறார். ஏழையின் மன்னாட்டை கடவுள் கேட்கிறார். எளியோர் கண்ணீரை கடவுள் துடைக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏனெனில் இந்த புனித ஆலயத்திலே தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. 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 இந்த புனித ஆலயத்திலே அவர் அசைவாடிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏழையும் உன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். எளியோர் கண்ணீரை கடவுள் துடைக்கிறார். உன் விண்ணப்பத்தை அவர் புறக்கணிப்பதில்லை. ஹல்லேலூயா. மனிதர்கள் உன்னை புறக்கணிப்பார்கள். மனிதர்கள் இன்று உன்னோடு பேச மாட்டார்கள். மனிதர்கள் உன்னை கண்டு தலை கீழே விடுவார்கள். மறைந்து போவார்கள் உன்னுடைய நிலையை கண்டு. ஆனால் மகிமை ஆண்டவர் உன்னுடைய விண்ணப்பத்தை நின்று கேட்கிறார். ஹல்லேலூயா. புறக்கணிக்காமல் என்னவென்று உன்னோடு விசாரிக்கிறார். ஹல்லேலூயா. உன் ஜெபத்தை அவர் செவி கொடுத்து கேட்கிறார். ஹல்லேலூயா. நீ அஞ்சாதே மகனே, நீ பயப்படாதே. எளியோர் ஜெபத்தை கடவுள் கேட்கிறார். ஏழையின் விண்ணப்பத்தை அவர் புறக்கணிக்காமல் ஏற்றுக்கொள்கிறார். உனக்கு கடவுள் உண்டென்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. உனக்கு கர்த்தர் இருக்கிறார் என்பதை அவருடைய மகிமை உனக்கு காட்டுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சங்கீதம் 145 அதிகாரம் 9 வசனம். அந்நீரை ஆண்டவர் காப்பாற்றுகிறார், அனாதைகளையும் விதவைகளையும் ஆதரிக்கிறார், பாவிகளின் திட்டங்களை கலைத்து விடுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்நியரை கடவுள் ஆதரவிக்கிறார். ஹல்லேலூயா. அநாதைகளே, திக்கற்றவர்களே, ஏழைகளே, விதவைகளே அவர் மாரோடு சேர்த்துக் கொள்கிறார். ஹல்லேலூயா. உனக்கெதிராய் வரக்கூடிய எல்லா தீங்குகளையும், உனக்கெதிராய் எழும்பக்கூடிய எல்லா மந்திரவாத அம்புகளையும், உனக்கெதிராய் எழும்பக்கூடிய எல்லா மனித சக்திகளையும், சத்துருவையும் ஆண்டவர் வெட்டி விடுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அநாதையையும் விதவைகளையும் அவர் ஆறுதலிக்கிறார். ஹல்லேலூயா. உனக்கு அவர் ஆறுதலை தருகிறார். உன்னை அவர் தேற்றுகிறார். உன்னை அவர் பலப்படுத்துகிறார்.
பலப்படுத்துகிறார். உன்னுடைய கண்ணீர் அவர் துடைக்கிறார். ஹல்லேலூயா. உனக்கு அவர் ஆதரவாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உனக்கு எதிராய் பேசுகிற நாவையோ, உனக்கு எதிராய் எழும்புகிற தீங்கையோ, சத்ருவையும் ஆண்டவர் உடைக்கிறார். ஹல்லேலூயா. 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 ஆண்டவரே, உனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நீ என்ன பேசுகிறா? ஆண்டவரே, எனக்கு யாருண்டு? எனக்கு ஆள் பலமும் இல்லை, எனக்கு அதிகார பலமும் இல்லை, எனக்கு பணம் பலமும் இல்லை என்று சொல்லக்கூடிய ஆதரவற்றவர்களே, அநாதைகளே, ஏழை எளிய மக்களே, உனக்கு ஆண்டவர் வருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லா சத்ருவை கடவுள் வெட்டி விடுவார். ஹல்லேலூயா. எல்லா தீங்கையும் அவர் சுட்டரித்து விடுவார். ஹல்லேலூயா. மகிமையின் ஆண்டவர் ஆதரவற்றவர்களுக்கும் அநாதைகளுக்கும் கைவிடப்பட்டவர்களுக்கும் விதவைகளுக்கும் தந்தையாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கர்த்தராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உனக்கு கடவுளமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உனக்காய் இறங்கி வருவார். உனக்காக அவர் செயலாற்றுவார். சத்ருவின் கோட்டைகளை உடைத்து விடுவார். உனக்கு எதிராய் வருகிற எல்லா தீங்கிலிருந்து உன்னை காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, கடவுள் உனக்குண்டு. மனிதர்கள் இல்லை என்றாலும், மனித உறவு இல்லை என்றாலும், மனித குடும்பம் உனக்கு இல்லை என்றாலும், பணபலம் உனக்கு இல்லை என்றாலும், கர்த்தர் உனக்குண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லா சத்ருவை கடவுள் உடைத்து சாம்பலாக்குவார். ஹல்லேலூயா. எல்லா தீங்கை கர்த்தர் எரித்து விடுவார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் ஆண்டவர் கொண்டு விடுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 146 அதிகாரம் 3 வசனம் வாசிப்போம். உள்ளம் உடைந்தவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உள்ளம் உடைந்தவர்களை அவர் குணமாக்குகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர்களுடைய காயங்களையும் அவர் கட்டுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொந்த இதயமே, உன்னை ஆண்டவர் இந்த மாதம் வாக்குத்தத்தமாக உனக்கு கூறினார். சொந்த இதயமே, உன்னை ஊக்குவிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த கடவுள் மறுபடி உனக்கு சொல்லுகிறார், உடந்த இதயத்தை அவர் குணமாக்குகிறார். ஹல்லேலூயா. உன் காயங்களை, உன் வேதனைகளை அவர் குணமாக்குகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் காயத்தை அவர் கட்டுகிறார். உன் தழும்புகளை ஒன்று இல்லாமல் ஆக்குகிறார். உன் காயத்தின் வலியை அவர் எடுத்து மாற்றுகிறார். நீ பல மனித வார்த்தையின் விதயம் காயமாயிருக்கிறது. நீ மறைவாழ்ந்து கொண்டிருக்கிறார். உன்னுடைய சூழ்நிலையிலிருந்து நீ வேதனையில் இருந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார், உடைந்த இதயத்தை நான் குணமாக்குவேன், அவனுடைய காயங்களை நான் கட்டுவேன். ஹல்லேலூயா. ஏழைகளே, அநாதைகளே, கணவன் இல்லையே என்று புலம்பிக் கொண்டிருக்கிறவர்களே, தாய் இல்லை, தந்தை இல்லை என்று அழுது கொண்டிருக்கிற அநாதையே, உனக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னோடு கடவுள் பேசுகிறார், உன்னோடு ஆவியானவர் உறவாடி கொண்டிருக்கிறார், உன்னை குணமாக்குவார். ஹல்லேலூயா. உனக்கு கடவுளாய் இருக்கிறார், உனக்கு தந்தையாகவும் இருக்கிறார், உனக்கு குடும்ப தலைவனாகவும் இருக்கிறார், உனக்கு உறவுகளாகவும் இருக்கிறார், உனக்கு அவர் அதிகாரியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உனக்கு அவர் அதிகாரியாய் கடந்து வருவார். உனக்கு எல்லாமாக அவர்
கடந்து வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதரவற்றவர்களுக்கும் அநாதைகளுக்கும் விதவைகளுக்கும் ஆண்டவர் இறங்கி வருகிறார். உடைந்து போன இதயத்தை குணமாக்க வருகிறார். இதோ நொறுங்கிய காயத்தை அவர் சரிப்படுத்த வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிப்போம். ஒடுக்கப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் அடைக்கலமாய் இருப்பார். இடுக்கள் நேரும் போதெல்லாம் ஏற்ற சரண் அவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒடுக்கப்பட்டவர்கள், எல்லாராலும் ஒதுக்கி வைக்கப்படுகிறவர்கள், எல்லாராலும் நீக்கி வைக்கப்படுகிறவர்கள், எல்லாரால் தள்ளி விடுகிறவர்களுக்கு அவர் அடைக்கலமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உன்னை தள்ளுவதே இல்லை. உனக்கு ஞானம் இல்லை என்றோ, உனக்கு பட்டம் இல்லை என்றோ, உனக்கு படிப்பு இல்லை என்றோ, இல்லை உனக்கு தனம் இல்லை என்றோ, உனக்கு பலன் இல்லை என்றோ உன்னை அவர் தள்ளவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு அவர் அடைக்கலமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கைவிடப்பட்ட உனக்கு அவர் அரணும் கோட்டையுமாய் இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரே உனக்கு ஒத்தாசையாய் இருப்பார். அவரே உனக்கு அரணுமாய் இருப்பார். அவரே உனக்கு கோட்டையாகவும் இருப்பார். ஹல்லேலூயா. ஏன நீ மனிதரால் ஒதுக்கப்பட்டாயோ, எல்லாராலும் நீ நீக்கப்பட்டாயோ, ஆண்டவர் உன்னை தேடி வருகிறார். காரணம் கோட்டையும் அவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, கடவுள் மக்களே, ஆதரவற்றவர்களே, முதியோர்களே, தாய் பிள்ளைகள் கவனிக்காத தாயே, தந்தையே, முதியோர்களே, சகோதரர்களே, தேவ பிள்ளைகளே, அநாதைகளே, ஆதரவற்றவர்களே, கணவனை இழந்த விதவையே, நீ பயப்படாதே. ஆண்டவர் உனக்கு அரணும் கோட்டையுமாய் இருப்பார். ஹல்லேலூயா. குடும்பம் எல்லாம் உன்னை ஒதுக்குகிறதோ, உறவுகள் எல்லாம் உன்னை ஒதுக்குகிறதோ, நீ ஏழை என்பதை உன்னை ஒதுக்கி வைக்கிறார்களோ, உனக்கு ஒன்றுமில்லை என்று நீங்கி ஓடி மறைந்து போகிறார்களோ, ஆண்டவர் உனக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆலயம் உனக்கு இருக்கிறது. எப்போது நீ கண்ணீரை வடிக்க, நீ புலம்ப, அல்லது சத்தம் போடு, என் ஆண்டவரே என்று கூப்பிடு, உனக்கு இந்த பரிசுத்த ஆலயம் திறந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் கண்ணீரை துடைக்கிற ஆலயம், உன் கண்ணீரை களஞ்சியமா நிறைக்கிற ஆலயம், உன் காயங்களை கட்டித் தருகிற ஆலயம், நுரைங்கிய உன் இதயத்தை குணமாக்கக்கூடிய பரிசுத்த ஆலயம். ஹல்லேலூயா. அவருடைய பரிசுத்த மலையிலே, அவருடைய பரிசுத்த ஆலயத்திலே அவர் எழுந்தள்ளி வருகிறார். ஹல்லேலூயா. ஏழைக்காய் வருகிறார், எளியவர்களுக்காய் வருகிறார், ஏழை இதயத்துக்காய் வருகிறார், நுரைங்கிய இதயத்துக்காய் வருகிறார், காயமான தேவ பிள்ளைகளை தேடி வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இருக்கிறார், கடவுள் நமக்கு இருக்கிறார். இந்த ஆலயம் இருக்கிறது, இந்த ஊழியம் உங்களுக்காக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நம் கண்ணீரும் வேதனையும் நம் துயரங்கள் எல்லாம் நீக்கி விடுவார். இந்நாளுடைய சாட்சியின்படியாக நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Hallelujah, hallelujah, praise the Lord, praise the Lord, glory, glory, glory to Lord, glory to Lord, glory, glory, glory to power, glory to power, glory, glory to Lord, glory to power, hallelujah, 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 praise the Lord, praise the Lord, praise the Lord, sodhara, 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 amen. மக்கள் நன்றி, நன்றி.
ஆராதனைக்காய் நன்றி, எங்க மக்களுக்காய் நன்றி. ஆமே ஆமே. ஆதரவற்றவர்கள், அநாதைகள், கைவிடப்பட்டவர்கள், விதவைகள், ஆமே, ஒதுக்கப்பட்டவர்கள் எல்லாரும் இங்க கருத்தில் ஒப்பு கணிக்கிறேன். ஆராதனை ஒப்பு கணிக்கிறேன். ஏழை மக்களை ஒப்பு கணிக்கிறேன். வறுமைப்படுவோர்களை ஒப்பு கணிக்கிறேன். நெருக்கத்தில் இருப்பவர்களே, ஆமே, துன்பத்தில் வாடுகிறேன், வறுமையில் இருக்கிற, பசியில் இருக்கிற எல்லாரையும் ஒப்பு கணித்து செபிக்கிறேன். ஆராதனை ஒப்பு கணிக்கிறேன். நீ தந்தையாய் இருக்கிற, நீ கடவுளாய் இருக்கிற, ஆதரவற்றவர்களுக்கு, அநாத தேவ பிள்ளைகளுக்கு நீர் உதவியாய் இருக்கிற, கேடயமாய் இருக்கிற, அரணம் கட்டைமாய் இருக்கிற, ஆதரவாய் இருக்கிற. ஒப்பு கணிக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கணிக்கிறோம். ஆராதனை ஒப்பு கணிக்கிறோம். ஆதரவற்றவர்களுக்கு ஒப்பு கணிக்கிறோம். கண்ணீரோடு இருக்கிறவர்களுக்கு ஒப்பு கணிக்கிறோம். எல்லாரால் ஒதுக்கப்படுகிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கு ஒப்பு கணிக்கிறோம். Glory to Lord, glory to Lord, glory to Lord. Praise the Lord, praise the Lord. Glory, glory, glory to power. அக்கினி பற்றி எரியட்டும், பற்றி எரியட்டும், அக்கினி பற்றி எரியட்டும். வல்லமே வல்லமே, அக்கினி வல்லமே, அக்கினி வல்லமே, ஆவி வல்லமை, அக்கினி வல்லமை, தடைகளை உடைக்கிற வல்லமை, தடை கட்டுகளை அறுக்கிற வல்லமை, வல்லமை ஊற்றின வல்லமை, தடைகளை உடைக்கிற வல்லமை, தடைகளை உடைக்கிற வல்லமை, ஆமே, அற்புதத்தின் வல்லமை. Glory to Lord, glory to power. ஆமே, அபிஷேகம் இறங்கட்டும், அக்கினி பற்றி எரியட்டும். எல்லாரும் வாலிபர்களுக்காக செபிப்பு, வாலிப பிள்ளைகளுக்காக செபிப்பு. பாவத்தில் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், தாய் தந்தர்களுக்கு தெரிவதில்லை. ஐயோ, பாவத்தில் அழிகிறார்கள். ஒப்புக்கடுங்க. அபிஷேக வல்லமை, அபிஷேக வல்லமை எல்லாரும் பற்றி எரியட்டும், எல்லாரும் பற்றி எரியட்டும், எல்லாரும் பற்றி எறிவதாக, பற்றி எறிவதாக, தடைகள் உடைவதாக, தடைகள் உடைவதாக. இயேசு நாமத்திலே உடைக்கப்படுவட்டும். எல்லா தீய சக்திகள் வெளியேறட்டும், தீமை ஆவிகள் வெளியேறட்டும், அசுத்தாவிகள் வெளியேறட்டும். மந்திரவாத ஏறுதல்கள், மந்திரவாத கேடுகள் எல்லாம் எரிந்து ஒழிந்து போவதாக. சாத்தானே, பிசாசே, வெளியேறிப்போ, வெளியேறிப்போ, எல்லா தாவி வெளியேறிப்போ. சாத்தானே, இயேசு நாமத்திலே வெளியேறு. கடிந்து கொள்கிறேன், எரித்து விடுகிறேன். எல்லா தாவி எரியட்டும், எல்லா தாவி எரியட்டும். போ, அப்பாலே போ, இயேசு நாமத்திலே வெளியேறிப்போ. ஹல்லேலூயா. நன்றி. எல்லாருடைய விண்ணப்பங்களுக்கு செபிக்கிறேன் ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. எல்லா மக்களுடைய கடன் தொல்லைகளுக்கு ஸ்தோத்திரம். எல்லா கடன் தொல்லைகள் நீங்குவதாக. ஆமே, ஆசீர்வதிங்க. பிணக்கு வெள்ளங்களை ஆசீர்வதிங்க, வெள்ளங்களை ஆசீர்வதிங்க, படகை ஆசீர்வதிங்க. கூலி வேலைகளே, கை நாள் செய்கிற வேலை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மீனா நிரப்புங்க, ஆசீர்வா நிரப்புங்க. எல்லா மக்களை ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க, வறுமைகளை மாற்றுங்க, வேதனைகளை மாற்றுங்க, துன்பங்களை மாற்றுங்க. இயேசு நாமத்திலே அகன்று போகட்டும் துன்பத்தின் வாத, வேதனை வாத, துயரத்தின் வாத, கண்ணீரின் வாத, வறுமையின் வாத எல்லாம் எரியட்டும், எல்லாம் எரிந்து போகட்டும். இயேசு நாமத்திலே உடைவதாக, உடைவதாக, எரிந்து போவதாக, துன்பம் உடைவதாக. இயேசு நாமத்திலே கண்ணீர் உடைவதாக, வேதனை உடைவதாக, துயரம் உடைவதாக, இயேசு நாமத்தில் உடைவதாக. Glory, glory to Lord, glory to Lord, glory to Lord. நிரப்புங்க, கடலோர மக்களை ஆசீர்வதிங்க.
இயற்கை சீற்றத்தை மாற்றுங்க, இயற்கை சீற்றத்தை மாற்றுங்க, பேரழிவு மரணங்களை மாற்றுங்க, இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிங்க. ஆமே. வேலை வாய்ப்புக்காக செபிக்கிறேன், வேலை வாய்ப்பை கொடுத்து ஆசீர்வதிங்க. தடைகளை உடைத்து விடுங்க, விஷா தடைகளை மாற்றுங்க, ஆசீர்வதிங்க. வேலையில் அச்சம் இருக்கிறது, அச்சங்களை மாற்றுங்க, வேலை நிலைப்படுத்துங்க, வேலை நிலைப்படுத்துங்க, வேலை நிலைப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மகிமை மக்களை ஆசீர்வதிங்க, மகிமை மக்களை ஆசீர்வதிங்க. ஆன்லைன் ஊழியத்தில் இருக்கிற, ஜெபத்தில் இருக்கிற எல்லா மக்களை ஒப்புக்கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்க, வேலை வாய்ப்புகளை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இரத்த கோட்டைகள் மூடுங்க, அச்ச நடுக்கங்களை மாற்றுங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஓடத்தை திறந்து ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. நன்றி ஆண்டவருக்கு, நன்றி. ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. ஆதரவற்றவர்கள், அநாத விதவைகள், இவர்களுக்காய் மறுபடியும் செபிக்கிறேன். ஆற்றுங்க ஆண்டவரே, கேட்டுங்க ஆண்டவரே. தந்தை இல்லை, எனக்கு தாய் இல்லை என்று அழுது கொண்டிருக்கிறேன். மகிமை மக்களுக்கு தாயாக இருங்க, நீங்க தந்தையாக இருங்க. பரிசுத்த மலையிலே பரிசுத்தரே, நீங்க ஆவி வருகிறேன். மக்களை தேற்றுங்க, ஆறுதல் படுத்துங்க. கணவன் இல்லை, பிள்ளைகளை வளர்த்த முடியவில்லை, கண்ணீரோடு இருக்கிற விதவைகளுக்கு நீங்க ஆதரவாயிருங்க, நீங்க ஆதரவாயிருங்க. முதியோர்களை ஆற்றுங்க, உணவுகளை கொடுங்க, உடைகளை கொடுங்க. காக்கைகளையோ பறவைகளையோ ஆண்டவர் நடத்துகிறார். அது விதைப்பதும் இல்லை, அது அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தை சேகரிப்பதும் இல்லை. ஆமே, ஆமே. மகிமை ஆலயத்தில் வருகிற முதியோர்களே, நீங்க நடத்துங்க. எலியாவை நடத்திய ஆண்டவர் எங்களை நடத்துகிறார். ஆம் ஆண்டவரே, நீங்க நடத்துங்க. உணவு விடைகளை கொடுங்க. முதியோர்களே, நீங்க வழி நடத்துங்க. கைவிடப்பட்டு ஆதரவற்ற ஒதுக்கி வைக்கிற எல்லா மக்களையும் நீங்க தேற்றுங்க. நீதியற்று இருக்கிறார்களோ, நீதி வழங்குங்க, உதவி செய்யுங்க. ஏழை எளிய மக்களை உயர்த்தி வைங்க. தனவானுக்கு தனவானாய் மாறட்டும், உயர்த்தி வைங்க, உயர்த்தி வைங்க. ஆசீர்வாதம் நிரப்பி வைங்க. மகிழ்ச்சி சமாதானத்தால மக்களை நிரப்பி வைங்காம. Glory to Allah, glory to Allah. பசியோடு இருக்கிற மக்களுடைய பசியை நீங்கள் ஆற்றி வைங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. இல்லை இல்லாதவர்களுக்கு செபிக்கிறோம். இல்லத்தை கொடுங்க ஆண்டவரே. அநேக தேவ பிள்ளைகள் கண்ணீரோடு இருக்கிறார்கள். இல்லத்தை கட்டளை போடுங்க, இல்லத்தை கொடுங்க ஆண்டவரே. வனாந்தர வாழ்க்கை, குடும்பத்தை பிள்ளைகளையோ கொண்டு நடக்கக்கூடிய வாழ்க்கை மகிமை மக்களுக்கு மாற்றுங்க, மகிமை மக்களுக்கு மாற்றுங்க. எல்லாருக்கும் சொந்த இல்லத்தை கொடுங்க. திறப்பு நிற்கிற சொந்த இல்லத்தை கொடுங்க. இழந்த இல்லங்களை கொடுங்க ஆண்டவர், இல்லங்களை கொடுங்க. ஆதரவற்ற நிலை, அநாதை போல, வறண்ட நிலத்தை போல வாழ்க்கை இருக்கிறது. மகிமை மக்களுடைய வாழ்க்கையை நீங்க செழிப்பாக்குங்க. ஆசீர்வாத நிரப்புங்க, நன்மையா நிரப்புங்க. மகிமைப்படுத்த வருங்க, மகிமைப்படுத்த வருங்க. உயர்த்தி வைக்க வைங்க. உலகத்தின் மனித மத்தியில எங்களை சாட்சியாக்குங்க, கீர்த்தி புரட்சியாக்குங்க. பரிகாச கூட்டத்தில் மகிமை மக்களை உயர்த்தி வைங்க, உயர்த்தி வைங்க. கடனின்றி வாழ பண்ணுங்க,
மறுரூபமாகட்டும். வாழ்க்கை செழிக்கட்டும். தனவானாய் மாறட்டும். உயரட்டும் ஆண்டவரே. ஆசீர்வாதத்தை பெற்று உம்மை விட்டு ஓடாத பெரு, நன்மை பெற்று இல்லத்தோடு இருக்காத பெரு, உலகத்தோடு அலையாத பெரு, நிலைநிறுத்துங்க ஆண்டவரே. நிலைநிறுத்துங்க. இறை அச்சத்தை கொடுங்க. இறை நம்பிக்கை கொடுங்க. ஆசீர்வதிங்க. மகிமை ஆலய பெருட்டு இந்த ஏழை மக்களை ஆசீர்வதிங்க. ஆதரவற்ற மக்களை ஆசீர்வதிங்க. கைவிடப்பட்ட மக்களை ஆசீர்வதிங்க. நன்மையா நிரப்புங்க. மீட்பின் ஆண்டு வந்தே விட்டது. மீட்பின் ஆண்டு வந்தே விட்டது. இந்த ஆண்டுல இவருடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படட்டும். இல்ல கிடைக்கட்டும். இயேசு நாமத்தில குடும்பங்கள் சேரட்டும். கணவன் மனைவி சேரட்டும். திருமணங்கள் நடக்கட்டும். நல்ல காரியம் நடக்கட்டும். படகு வல்லங்க ஆசீர்வாதம் நிரம்பட்டும். மீட்பின் ஆண்டா இருக்கட்டும். எங்களுக்கு ஜெயத்தின் ஆண்டா இருக்கட்டும். கண்ணறிஞ்சு வாழக்கூடிய ஆண்டா இருக்கட்டும். ஒப்பு கணிக்கிறோம். ஒப்பு கணிக்கிறோம். பிறந்த வாக்கியம் கிடைக்க ஒப்பு கணிக்கிறோம். ஒப்பு வைக்கிறோம். நடைபெறாத விண்ணப்பம் நிறைவேற ஒப்பு கணிக்கிறோம். படிக்காத பிள்ளைகள் படித்து முன்னேற ஒப்பு கணிக்கிறோம். ஒப்பு வைக்கிறோம். Glory to Allah, glory to Allah. Praise the Lord, praise the Lord. தடைகள் விடையட்டும் ஆண்டவரே. வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும். எப்போது நன்மையோ அற்புதம் மக்களுக்கு வெளிப்படட்டும். உயிருள்ள சாட்சிகள் எழும்பட்டும். நன்மையான சாட்சிகள் எழும்பட்டும். Glory to Allah, glory to Allah. ஆமென். நன்றி ஆண்டவருக்கு நன்றி. இயேசு ரத்தம் செய்யும். எல்லாரும் நீங்க ரத்தத்தை ஊற்றுங்க. யாதி தொல்லைகளை எரித்து விடுங்க. எந்தெந்த யாதியோடு இங்க மக்கள் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்கள் அந்த யாதியை நீக்கி விடுங்க. ஆமே ஆமே ஆமே. நுணுங்கி போன உடைந்து போன இதயத்தை குணமாக்குகிறேன். ஆமாண்டவரே. காயங்களை கட்டுகிறேன். ஆமாண்டவரே. எல்லா யாதிகளே நீக்கி போடுங்க ஆண்டவரே. யாதியினால் ஏற்படுகிறேன் உடைந்த இதயத்தை தேற்றுங்க. அச்ச நடுக்கங்களை மாற்றுங்க. ஆமே ஆமே. மகிழ்ச்சி உண்டாகட்டும். மக்களுக்கு சமாதானம் பெருகட்டும். ஆசீர்வாதம் பெருகட்டும். இயேசு நாமத்தில் பெருகட்டும். இயேசு நாமத்தில் பெருகட்டும். ஆசீர்வாதம் பெருகட்டும். நன்மைகள் பெருகட்டும். ஆசீர்வாதம் பெருகட்டும். இயேசு நாமத்தில் பெருகட்டும். அற்புதம் வெளிப்படுவதாக. அற்புதம் வெளிப்படுவதாக. தேர்வில் ஜெயம் கொள்வார்களாக. அற்புதம் வெளிப்படுவதாக. நினைப்பதாத விண்ணப்பம் நிறைவேறுவதாக. Glory to Allah, glory to Allah. Iba bara 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 bala bala bala. வல்லமே வல்லமே ஊற்றிடு வல்லமே. அபிஷேக வல்லமே. நிரப்பிடு வல்லமே. அபிஷேக ஊற்றிடு அபிஷேக. நிரப்பிடு அபிஷேக. ஆசீர்வதிங்க. எல்லாரையும் ஆசீர்வதிங்க. நன்மைகளா நிரப்புங்க. கிருபையா நிரப்புங்க. ஆமே. நன்றி. வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு செபிக்கிறேன். அரசாங்கத்திலே தனியார் நிலையிலே வெளிநாட்டிலே வெளிநாட்டு வேலை செய்கிறேன். எல்லா மக்களை ஆசீர்வதிங்க. உடல் பல சுகத்தை கொடுத்து ஞானத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. பாதுகாத்துக் கொள்ளுங்க. வழி நடத்துங்க. வழி நடத்துங்க. ஆசீர்வதிங்க. நல்ல ஆட்சி வரட்டும். தமிழ்நாட்டு நல்ல ஆட்சி வரட்டும். நல்ல ஆட்சி வரட்டும் ஆண்டவரே. ஆமென். சாதி மத வேறுபாடு சமாதான ஆட்சி மக்களுக்கு உகந்த ஆட்சி கடந்து வருவதாக. மக்களுக்கு விழிப்புணர்வு உண்டாவதாக. அற்புதம் வெளிப்படட்டும். அற்புதம் வெளிப்படட்டும். நல்ல ஆட்சி அமைய ஆவியானவர் செயலாற்றுங்க. ஆவியானவர் இறங்கி வருங்க. ஆமென். நன்றி ஆண்டவருக்கு நன்றி. போர் முழக்கங்களுக்காக ஜெபிப்போம். எல்லாரும் ஜெபிப்போம். கண்ணீரோடு ஜெபிப்போம்.
ஆமே நிறுத்தப்பட்டு இந்த போர் விளக்கு திரும்பி எழும்பாதபடி சமாதானத்தை அனுப்புங்க. உலகத்துக்கு சமாதானத்தை அனுப்புங்க. நாடுகளுக்கு அரசுகளுக்கு சமாதானத்தை அனுப்புங்க. அப்பா நீங்க அனுப்புங்க. ஆண்டவர் அனுப்புங்க. கர்த்தர் அனுப்புங்க. சமாதானத்தை அனுப்புங்க. சமாதானத்தை அனுப்புங்க. ஆண்டவர் அனுப்புங்க. எழுப்புதலை போடுங்க. எழுப்புதல் சத்தம் எழும்பட்டு. மக்கள் இழச்ச சத்தம் எழும்பட்டு. எழுப்புதல் சத்தம் எழும்பட்டு. ஆமே நன்றி. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எல்லா மக்களை ஆசீர்வதிக்கிறேன். ஜெபிக்கிறேன். ஜெபம் கேட்கிற நல்ல பிதாவே.